சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. தெளிவாக சொல்ல, பயப்பட வேண்டாம். தெளிவாக யாருக்குமே தெரியாது. இங்கே வந்திருக்கிற யாருக்குமே எதுவும் தெரியாது. உங்கள்கிட்ட இருந்து கற்றுக்கிறதுக்கு தான் பெரியவங்க வந்திருக்கிறாங்க. என்ன, அதனால தான் பின்னாடி உட்கார்ந்துருக்கிறாங்க. யாருக்குமே எதுவும் தெரியாது. அப்படிதான் நீங்கள் நினைக்கணும். அதனால நீங்கள் எனக்கும் சேர்த்து எல்லாத்துக்கும் போதிக்கிறதுக்கு நீங்கள் எங்கள் மைக்கு முன்னாடி வர முடியும். அந்த பார்வையில் தான் நீங்கள் இன்றைக்கி என்ன செய்யணும், இதை நீங்கள் எதிர்கொள்ளணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய விழா இஸ்லாத்தின் முக்கிய கடமைகள் எத்தனை, அவை யார்? இஸ்லாம் 5 அடிப்படையான கடமைகள் மீது அமைக்கப்பட்டுள்ளது. 1. கலிமா சொல்வது. 2. 5 நேரம் தொழுவது. 3. ஜக்காத்து கொடுப்பது. 4. ரமலான் மாதத்தின் நோன்பு நோப்பது. 5. வசதியுடன் புனித மக்கா சென்று ஹஜ் செய்வது. அவ்வல் கலிமா தய்யிப மனமானது. லா இலாஹ இல்லல்லாஹு பொருள் வணக்கத்தின்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாருமில்லை. முஹம்மது ரசூலுல்லாஹி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் திருத்தூதராக இருக்கின்றார்கள். நாம் யாரை புகழ வேண்டும்? நாம் அல்லாஹ்வை புகழ வேண்டும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அனைத்து புகழும் அல்லாஹ்வுக்கு. அனைவரும் படித்து பரிபாலித்து காக்கக்கூடிய உரித்தானது. அல்லாஹ்வுக்கு உரித்தானது. இஸ்லாத்தில் தொழுகையின் முக்கியத்துவம் என்ன? அஃபலாது இபாதுக்கி பொருள். இஸ்லாம் தொழுகை இஸ்லாம் மார்க்கத்தின் தூணாகும். பொறுமையின் சிறப்பென்ன? அஃபலாது அஃபபுரி இஸ்ஃபுல் இபா பொருள். தொழுகை இஸ்லாம் பொறுமை இஸ்லாம் இறை நம்பிக்கையில் பாதியாகும். நீ யார்? நான் ஒரு முஸ்லிம். முஸ்லிம் என்பவர் யார்? இஸ்லாம் மார்க்கத்தில் பின் நடப்பவர் முஸ்லிம். இஸ்லாம் என்றால் என்ன? துஆ. சாப்பிட ஆரம்பிக்கும் போது ஓதும் துஆ. பிஸ்மில்லாஹி வலாஹ் பரக்கத்தில்லாஹி பொருள். பரக்கத்தான உணவை அல்லாஹ்வுக்கு பெயரை கொண்டு சாப்பிட ஆரம்பிக்கிறேன். சாப்பிட ஆரம்பிக்கும் பொழுது பிஸ்மில்லாஹி வலா பரக்கத்தில்லா என்று சொல்ல மறந்துவிட்டால் ஓதும் துஆ. அல்லாஹும்ம பிஸ்மில்லாஹி வலாஹ் அவ்வலஹு வாஹிரஹு பொருள். அதன் ஆரம்பிக்கும் போது அதன் கடைசியும் அல்லாஹ்வுக்கு பெயரை கொண்டு சாப்பிட ஆரம்பிக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.